நான் சும்மா நிக்கிறான். ஏ மனு நான் சும்மா நிக்கிறேன். சும்மா நிக்காது எதனா வேலை செய்ய. யோ சித்தப்பா எப்ப ஊர்ல இருந்து வந்த? சும்மா இன்னைக்கு தானே வந்தேன். வீட்டுல சும்மா இருக்கிறத விட்டுட்டு இங்க வந்தாக்கா சும்மா வேலை செஞ்சுக்கலாமேன்னு வந்தேன். ஏய் சும்மா பைத்தியம், இன்னும் நீ திருந்தலையா? என் உயிரை வாங்கினதுன்னே கருதி. முன்ன மாசம் வந்த, இப்பதான் ஒரு பிச்சனை கிளப்பி விட்டு போனேன். இப்ப வந்துக்கிற போ, அந்த கேட்டாண்ட போய் நின்று வரவங்களாம் உள்ள வர சொல்லு போ. ஏ மனு சும்மா சும்மா என்ன திட்டின்னு இருக்காது. நான் சொந்த சித்தப்பான்றதுனால சும்மா நிக்க சொல்றியா? போயா கேட்டாத, சும்மா கட்சி கிடப்பேன். சும்மா சும்மா திட்டின்னு இருக்காத. ஒரு நாளைக்கு இப்ப கம்முன்னு இருப்பேன், ஒரு நாளைக்கு சும்மா இருக்க மாட்டேன். திட்டிட்டு போயிடுவேன், எதனா ஒன்று பண்ணிட்டு போயினே இருப்பேன். மாமா உங்க வீட்டுக்காரர் நான் போன் பண்ணி கூப்பிட்டான், நீட்டான வீடு உங்க பொண்ணே தானே வந்தா அப்படின்றான். என்ன பண்றது நானு? வா நேரம் உங்க கூட்ட விட்டுறேன் இன்னைக்கு என்ன ஆகட்டும். ஹலோ ஹலோ சும்மா போறவங்களே சும்மா போய் சாப்பிட்டு போங்க. ஏன் சும்மா போறீங்க? நாங்களே ஒரு டென்ஷன்ல போறோம், நாங்க சாப்பிடாதான் ஒரு கேடா. சும்மா சும்மா டென்ஷன் ஆகாதீங்க. உள்ள போய் சும்மா சாப்பிட்டு போனீங்கன்னு வச்சுங்க, போற காரியம் சும்மா சூப்பரா நடக்கும். என்ன இவன் சும்மா சாப்பிடுன்றான். சரி ஓசில சாப்பிடு, சும்மா கிளம்பிடலாமா? என்னம்மா சும்மா சாப்பிடுன்றான். துட்டு இல்லாத ஓசில சாப்பிட்டு எப்பா புதுசா எதனா கடை தந்தா இது மாதிரி ஆஃபர் கொடுப்பாங்க, சும்மா சாப்பிட்ற மாதிரி. வா சாப்பிட்டு போ. ஓ அதான் பொண்ணு சொல்லுது இல்லையா, வாயா சாப்பிட்டு போலாம். சும்மா யோசிக்காதீங்க. சும்மா பிரெட் சாப்பிடுங்க, சும்மா சம்சா சாப்பிடுங்க, சும்மா சூப்பு சாப்பிடுங்க, சும்மா கார வகைகள் மொத்தத்தில் சாப்பிடுங்க. சும்மா யோசிக்காதீங்க, சும்மா செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ எல்லாமே சும்மா தான். சும்மா பார்த்து நிற்காதீங்க, சும்மா போங்க. ஏய் அவனே சொல்லிட்டான் சும்மான்னு, வாங்க போய் சும்மா சாப்பிடலாம். சும்மா உள்ளுக்குறது தான் டென்ஷன் பண்றான்னு பார்த்தா சும்மா வரதெல்லாம் டென்ஷன் பண்ணுது. சரி என்ன ஒரு மோசம் சாப்பிடுங்க, அதான் சொல்லிட்டானே. யாரும் வெயிட்ரா வாடாங்க. வெயிட்ரா? ஏய் பச்சை எங்கடா போன? என்ன தீனி மாடே வாயை தோடுறா முத. கைதெல்லாம் நீ தூக்கிட்டா வர கஸ்டமர் நான் என்னத்த கொடுப்பேன்? அதான் அவ்வளவு பப்ஸ் இல்ல, நான் வெறும் 5 பப்ஸ் தானே சொன்னேன். அது கொஞ்சம் போயிட்டு போகுது. ஏய் காலையிலே 5 பப்ஸ்னா போயிதுக்குள்ள ஒரு 20 பப்ஸ் சாப்பிட்டு போலுக்குதியா. போ போய் பாரு. நான் அவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன், ஒரு 10-15 தான் சாப்பிடுவேன். என்னது 10-15? செய்யற மொத்த பப்ஸ் நீயே சாப்பிட்டா கஸ்டமர் என்னடா கொடுப்பேன்? அதெல்லாம் கொடுக்கலாம் முதலாளி. நான் சாப்பிட்டு மிஞ்சாம போயிடும். பேசி பேசு, ஒன்னாம் சம்பளத்துக்கு வரும்ல அன்னைக்கு கவனிச்சுக்கிறான். சொல்லுங்க என்ன உனா? என்னப்பா வெயிட்டர் கூட்டா வெயிட்டா ஒருத்தர் வந்து நிக்கிறான். கோயில் யானை மாதிரிக்கிறவன் வந்து நிக்கிறானா? யோ காண்டாமரு மீன் மூஞ்ச வச்சுக்கின்னு என்ன கோயில என்ன கவுண்டர் கொடுக்குறியா? வந்தமா சாப்பிட்டோமான்னு போயினே இருக்கணும், தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. முந்திரி கட்ட முடிஞ்ச வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? நம்ம என்ன காசு கொடுத்தா சாப்பிட்டு போறான், சொன்னா தானே சாப்பிட்டு போறான். அவனை சொல்லதான் அவன் திருப்பி நம்மள சொல்றான். நீங்க சும்மா சாப்பிட போறீங்களா? ஏ பச்சைக்கிளியா சும்மா நேரத்துக்கு அவங்க கிட்ட பேசிக்கிறா. சும்மா என்ன கேக்குறாங்களோ எத்தாந்து குடிய. நான் சும்மா போய் வெளியே நிக்கிறேன், கஸ்டமர் கிட்ட சும்மா சும்மா பேசின்னு இருக்காத. ஓ இந்த பைத்திய பார்த்த வேலை தானே இது. நீ ஓனரு என்னைய பப்ஸ் கொடுத்து கிட்னா உங்களுக்கு பெருசா லாஸ் வைக்கணும் பாருங்க. என்ன சார் வேணும்? நான் ஒன்றும் சாப்பிடுங்க. ஏய் என்னென்ன இருக்குது கடையில பேசுறா? சிக்கன் ரோலு, எக் பப்ஸ், தேங்காய் ரோலு எல்லாமே இருக்குது. எனக்கு ஒரு சூப்பு கொடு. எனக்கு ஒரு மசாலா பூரி, எனக்கு சமோசா ஒண்ணு. இவ்வளவுதானா? நீ ஏன் கவலைப்படுற? சேஸ்ட் பாக்கண்டா, சேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா கேட்போம். எடுத்துன்னு வரோம். நடக்கிறதுக்கே 1 hour ஆகும் பொழுது எப்போ தர போறான்னு தெரியலையா? எனக்கு ஒரு பானை மாதிரி வேணும். ஏண்டா படிக்கிற பிள்ளைங்க பேக் வேணும், புக்கு வேணும், பென்சில் வேணும், நோட்டு வேணும்னு கேட்பாங்க. தம்பி ஏன் சும்மா பார்த்து நிக்கிறா? எல்லாம் துணிச்சு போ, சும்மாதான் போ. எது சும்மாவா? வாடா. வரவும் போறவனா சும்மா வந்து என்ன மறிக்காதீங்கடா. இந்த கடை வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறது தெரியுமா? சும்மா இந்த சூப்பியும் அந்த மசாலா பொடி அவங்க கொடுத்துரு. சமோசா ரெடியா இங்க எடுத்து வரேன். போற வேலையை எது சாப்பிட்டு போற? ஆள் இல்ல தான் பண்ணுவேன், ஆள் இருந்தா பண்ண மாட்டேன். பாக்குறேன் நானும். இந்தாம்மா உங்களுக்கு மசாலா பூரி, இந்தாங்க ஐயா உங்களுக்கு சூப்பு. சமோசா ரெடியா நீங்க இது எடுத்துன்னு வந்துடுறேன். ஏய் சுத்திலி மசாலா பொரி கஸ்டமர் கொடுத்து நீயே சாப்பிட்டியா? ஓனரா இப்படியே சண்டை இப்படி எவ்வளவு சாப்பிட்டுக்கிறாங்க பாரு. இந்தா 2 சமோசா போய் எடுத்துட்டு கொடு. அடுத்து என்ன வேணும் கேளு. சரிங்க. ஆப்பிள்ல சாப்பிட்றோம்ல நல்லாதான் இருக்கும். டேய் இந்த ஒரு சூப் பார்த்தா யோ சூப் இப்பதான் சுட சுட எடுத்துன்னு வந்தேன், அதுக்குள்ள எப்படியா குடிச்சே? என் கையே கொதிக்குதியா? ஐயா ஆசிட் ஓசில தராங்கன்னா அதை குடிச்சு கூட எங்க அப்பா வீட்டுக்கு வந்துருவாரு. ஓ அந்த மாதிரி பாட்டியா இது? ஓனரே கடை கோவிந்தா கோவிந்தா. அதுங்க உட்கார மாட்டேங்கிறீங்க. 100 ரூபாய் தான்டா இருக்கு, அதுக்குள்ளார என்ன வேணுமா சாப்பிட்டுங்கடா.
ஏம்பா குழந்தை நேரத்துக்கு காய விட்டுங்கிறா. யோ குழந்தைங்களா இது குட்டி பேசாதீங்கய்யா. உனக்கு இதுங்களை பத்தி தெரியாது. அது வேணும் இது வேணும்னு 1000 ரூபாய்க்கு லிஸ்ட் போடுது. என்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது. இந்த கடையுடைய ஆபரேட்டருக்கு எதுவும் தெரியாது போலுது. அவங்க கிட்ட இருக்கிற 100 ரூபாய் வாங்கிக்கினா பெரிய கத்தெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்ல வேண்டியதுதான். ஏய் அந்த 100 ரூபாய் எங்க கையில கொடுங்க, மீதி நீங்க சாப்பிட்டா இருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்னடா இன்னைக்கு உங்களுக்கு யோகம் தான். யோ இந்த அந்த 100 அந்த ஆள்கிட்ட கொடுத்துரு. என்ன இவன் உள்ளவே வியாபாரம் பண்ணிக்கிறான். ஏய் தின்னு பார்த்தியா என்ன மாசம் மாசம் நிக்கிறா. அவங்க என்ன கேட்கறாங்களோ அதையும் வை, நான் பாத்துக்கிறேன். பாப்பா லாஸ்ட்ல இருக்குது ரியை. அம்மா என்னப்பா வேணும் உனக்கு? ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக். உனக்கு பிளாக் ஃபாரஸ்ட், ஒரு பானிபூரி தம்பி. பானிபூரி. எனக்கு ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக். 2 பிளாக் ஃபாரஸ்ட் ஒரு பானிபூரி. சரி நான் எடுத்துன்னு வந்துடுறேன். தம்பி வாங்கிங்களா? ஏன் சும்மா உட்காந்துக்கிறீங்க? இது மாதிரி இது சும்மா தானே கிடைக்குது. இது எடுத்துக்கின்னு இப்படி கையில போட்டு அது சாப்பிடணும். யோ அரமெண்டில் அது பெப்பரியா. நீ சொன்னதால இந்த அல்லூசிங்க என்ன பண்ணுது பாரியா. அவரியா நக்க ஆரம்பிச்சிட்டாயா. அது பெப்பர் ஆகுதியா? நான் நாட்டு சக்கரை தூளுன்னு நினைச்சேன். என்ன சொன்னீங்க? அரை மென்ட்டு நான் சொன்னேன். நான் அரை மென்ட்லேயே கிடையாது, மென்ட்டுன்னு. டேய் சை காரமா இல்ல அது. இருக்குது இருந்தாலும் நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் கம்முனி இருங்க. சொல்லிட்டேன்ல ஆர்டர் பண்ணிட்டேன்ல, வர வரைக்கும் கம்முனி இருங்க. இந்தா சாடு தம்பி என்ன மசால் பூரி இன்னும் வரல. வரோம் அந்த போட்டுன்னு இருக்காங்க. சீக்கிரம்ப்பா. ஏய் தக்காளி வெளியே வந்திருக்கோம், கொஞ்சம் டீசெண்டா சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்தா உன் மசாலா பூரி. டேய் கேக் எங்கேயும் ஓடிடாது, கொஞ்சம் டீசெண்டாவே சாப்பிட்றா. ஓ மறந்துட்டேன் மாம்சி, சாரி. இல்ல வேணாம், நீ பழையபடியா சாப்பிடு. பாத்துமா பார்த்து ஸ்பூனை முழுங்கிறாத. டேஸ்டான போன நான் முழுங்குவேன். டேஸ்ட் இல்லைன்னா நான் முழுங்கவே மாட்டேன். ஆனா இது டேஸ்ட் இல்லையா? நீங்க என்னத்த சொன்னீங்க? அங்க பாரு நவுத்துறானு. இது ஓசிடி நவுத்து நைட்டு சாப்பிடாத பார்த்தீங்கன்னா போதா. நான் இன்னைக்கு மாமியார் வீட்டுக்கு போன மாதிரி தான் இங்கே தின்னுட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கெல்லாம் நாளைக்கு இது மாதிரி ஓசி கிடைக்குமா? உன்னோட வாய்க்கு விட ஓசி சோறு தான் முக்கியன்றான் பாரு இந்த மனுஷன். எல்லாம் ஒரு மனுஷனா? நீ காமல பான்புரி தூண்டுறதுக்கு முன்னால சொல்லிக்கணும். இன்னத்துக்கு வந்து சொல்றான். தேடி சொல்லி எங்க வாய் ஆடி பின்னாடி உட்காந்துங்கிற கிளம்பி போலாம். இரு நான் ஒரு சூப்பு குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓ இவ்வளவு நேரம் என்னத்த குச்சா? 2 லிட்டருக்கு குச்சிக்கினே இருக்கிறாயா? நீ சொல்லிட்டா நான் விட்டுருனா பெரிய வார்த்தை நம்ம விடுனா ஒரு சூப்பு குடிச்சிட்டு தான் வருவேன். நான் வேடே ஒரு ரசபுரி எடுத்து வா. முட்டை பேப்பரியை துண்டுறோம் பொழுது அவ்வளோ டேஸ்டா வைக்குது. இந்தாங்க நீங்க கேட்ட தண்ணி பூரி. டேய் இதுக்கு மேல இருந்தா நீ கடையை காலி பண்ணிடுவா. வா நில்லு நல்லாத்தா. சூப்பரா இருந்துச்சுப்பா. என்னடா காசு? காசா? நாங்க ஓந்துருவார் பாடி எங்க அண்ணன் அவர்கிட்ட வாங்கிக்க. அண்ணனா? ஓ எல்லாம் சொந்தக்காரனுங்க தான் வந்துக்கிறானுங்களா? ஏன்பா எடு காசு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சா? ஓகே ஏஞ்சிருக்கு போலாம். இருப்பா எங்க போறீங்க? இரு கொஞ்ச நேரம் ஓனரை கூப்பிடுறேன். ஓனர் என்னப்பா கத்திக்கிற பத்திக்கலையே? வாங்க என்ன சாப்பிட்டு காசு கொடுக்காது ஏன் போறாரு? நான் கேட்டு யோ 3200 ரூபா இருக்குது. யார் காசு கொடுப்பா? நேற்றுக்கு 3000 ரூபாய் கொடுக்கணும். வாட்ச்மேன் சும்மா தான் சாப்பிட்டோம். அதான் சும்மா சாப்பிட்டான். டேய் அவன் ஒரு பைத்தியம்டா. எப்ப பாரு சும்மான்னு சொல்லி கிடப்பான். பைத்தியமா? சும்மா கிடையாது. இது ஒண்ணு அது ஒண்ணு வாங்கி குச்சியா குப்பாடு. நாங்க போறோம். ஆமா நம்ம போலாம். ஐ எங்க போறீங்க? காசு வச்சிருக்கீங்களா? என்கிட்ட காசு கிடையாது. அவர் கேளுங்க. அவரு கேளுங்களா? நீ எல்லாரும் கூட சாப்பிட்டீங்க. நீ இந்த டேபிள் தொட, நீ அந்த டேபிள் தொட. 2 பேரும் காசு காலி ஆகிற வரைக்கும் இங்க தான் தொடக்கணும். நீ போய் வாட்ச்மேன் வேலை பாரு போ. காசு கை ரெடி. ஓனர் இரு ஓனர். வாட்ச்மேன் வேலை எல்லாம் இல்ல. அவன் வந்ததுல இருந்தே என்ன நெக்லா பேசிட்டுக்கிறான். அவனுக்கு ஒரு வேலை வச்சுக்கிறேன். அப்ப பத்திக்கிட்டு சொல்றதை செய்ப்பா. வாடா ராசா, வந்ததுல இருந்து என்ன நெக்லா பேசிட்டுக்கிறான். வா என்ன நெக்ல பேசுறாங்க? சாப்பிடுன்னு சொல்லிட்டு டேபிள் துடைக்க விட்டானே இந்த ஆளு. சும்மா தானே சாப்பிட வந்தீங்க. சும்மா ஏன் தொச்சிக்கிறீங்க? வாடா இவ்வளவு நாளா தக்காளி சேனல் யூடியூப்ல பாத்துருப்பீங்க. அதுக்கு எப்படி எல்லாரும் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி பேஸ்புக்கும் ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி Facebookலயே நாங்க காமெடி வீடியோ போட்டோம். பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. இது நம்ம தக்காளி சேனல்.